ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சௌந்தர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமாவும் லக்ஷ்மியும் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. வேணு சௌந்தர்யா 2 பேருமே பக்கத்தில் உட்காந்துட்ருக்குறாங்க. வேணு பேப்பர் படிச்சுட்ருக்கிறாரு. அப்போ அவர் யதார்த்தமாக ஜன்னல் பக்கமாக பார்க்குறாரு. அங்கே பாரதி நின்றுட்டுருக்கிறாரு. யாருக்கும் தெரியாமல் ஹேமாவை ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கிறாரு. வேணு இப்போ சௌந்தர்யா கிட்டக்க அந்த ஜன்னலை பாரு, பாரதி ஹேமாவை நின்று பார்த்துட்ருக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை பார்த்த உடனே சௌந்தர்யாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருது. இவனுக்கு இந்த நிலைமை தேவையாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்ணம்மா மேலே தேவையில்லாமல் சந்தேகப்படாமல் இருந்திருந்தானா அவனோட வாழ்க்கை நேரம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். தன்னோட 2 குழந்தைகளோடையும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பானே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாரதி கொஞ்சம் நேரம் கழித்து அங்கேருந்து போயிடுறாரு. கண்ணம்மா பாரதியோட கிளினிக்கு போகிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு பாரதி கோபப்படுறாரு. எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, கன்சல்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கெலாம் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அங்கே பார்த்தா அறந்தாங்கி நிஷா இருக்கிறாங்க. கோர்ட் உத்தரவுப்படி மனைவியோட உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க கணவன் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறார், இப்போ என்ன நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு 1500 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னும் வெறும் கன்சல்டேஷனுக்கு 1500 ரூபாயா அப்படின்னு சொல்லி கண்ணம்மா கேட்குறாங்க. இன்னையிலேருந்து அதுதான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா இப்போ ஒரு பில்லை நீட்டுறாங்க. இது நீங்கள் சாப்பிட்டதுக்கான பில் 1545 ரூபாய். நீங்கள் தான் எனக்கு மீதி 45 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. அடுத்ததாக பாரதி ஷாப்பிங் போயிருக்காரு. அதே கடைக்கு துர்கா வராரு. அந்த கடைக்கு வந்திருக்க கஸ்டமர் ஒருத்தவங்க பாரதியை பார்த்து ரொம்ப நன்றி டாக்டர், எங்களோட அப்பாவுக்கு நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி பொழைக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்கிறாங்க. துர்கா இப்போ அந்த கஸ்டமர் கிட்ட கேட்குறாரு, இவர் டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், இவர் பெரிய இருதய டாக்டர் அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்கிறாங்க. பாரதி இப்போ திரும்பி பார்க்குறாரு. பக்கத்தில் நிற்கிறது துர்கான்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. துர்கா எதுவுமே நடக்காத மாதிரி பாரதி கிட்டக்க நீங்கள் டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ஊரில் டாக்டர் வெண்பான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்களாமே, பெரிய கைனகாலஜிஸ்டாமே, அவங்க அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா டாக்டர் அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி துர்கா கேட்குறாரு. இதை கேட்டதும் இப்போ பாரதிக்கு கோபம் வந்துடுது. துர்காவோட சட்டையை பிடிச்சி கோபமாக கத்துறாரு. கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கோங்க, நானும் டாக்டர் தான் அப்படின்னு துர்கா சொல்கிறாரு. என்கிட்டயே நீ நடிக்கிறியா, நீலாம் டாக்டரா, மெடிக்கல் கவுன்சில்கிட்ட சொல்லி போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு பாரதி. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. பாரதி இப்போது கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராரு. நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு வராரு. கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு, என்னோட வாழ்க்கையவே இப்படி வீணாக கெடுத்துட்டையே, ஏன் எனக்கு துரோகம் பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா பற்றி தப்பாக பேசுகிறாரு. வீட்டிலேயே இருக்காத, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி கண்ணம்மா பார்த்து சொல்கிறாரு. இந்த நைட் நேரத்தில் நான் எங்கே போவேன் அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. அதான் உனக்கு வருண் இருக்கானே, வருணோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலையை வச்சுக்கிட்டாதீங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு கண்ணம்மா கோவமாக சொல்கிறாங்க. எனக்குலாம் எதுக்கடி மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மாவோட கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்றாரு பாரதி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டிவிக்கு முன்னாடியே சீரியல் அடுத்த கட்டத்தை தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.